தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவு தொடர்பில் இந்தியாவுடன் பேச வேண்டிய அவசியமில்லை என்கின்றார் சரத் வீரசேகர. கச்சத்தீவை மீள ஒப்படைக்குமாறு இந்தியா கூறவில்லை, அரசு பதிலடி. ரணிலின் திட்டங்கள் தான் அனுர நடைமுறைப்படுத்துகின்றார் மொட்டுக்கட்சி சீட்டம். விஜயவீரவின் குடும்பத்துக்கு அரசு செலவிட்ட தொகை எவ்வளவு? அமைச்சர் நலிந்தவுடன் ஜானக வக்கும்பர கேள்வி. எட்காவை ஏற்றுக்கொள்ள அனுர அரசு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி. கஜகஸ்தான் விமான விபத்தில் 35 பேர் உயிரிழப்பு. ஜாலில் அரச போக்குவரத்து சேவை ஊழியர்களை தாக்கிய நபர் கைது. இலங்கையில் இருந்து நாடு கடத்தப்பட உள்ள தாயும் மகளும். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் தேசிய பாதுகாப்பின் பிரதான அம்சமாக கச்சத்தீவு காணப்படுகிறது. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. இந்த விடயத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது. இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டிய தேவை கிடையாது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும். இந்தியாவின் திராவிட முன்னேற்ற கழக தீர்மானம் ஒன்றை அண்மையில் நிறைவேற்றியது. கச்சத்தீவு விவகாரத்தை இந்திய அரசாங்கம் அரசியல் பிரச்சாரத்துக்காகவோ பயன்படுத்திக் கொள்கிறது. இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை. இந்திய மீனவர்கள் தான் இலங்கை கடற்பரப்புகள் சட்டவிரோதமான முறையில் உள்நுழைந்து கடல் வளத்தையும் மீள்வளத்தையும் நாசம் செய்கின்றார்கள். இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடற்பரப்புகள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் மந்தகதையில் தான் செயற்படுகிறது. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. இந்த விடயம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. இலங்கை இந்த விடயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிப்பதும் பிற்காலத்தில் பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் காரணியாக அமையும். கச்சத்தீவை மீள ஒப்படைக்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் எந்த கோரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று இவர் கூறினார். இதன்போது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வாக கச்சத்தீவை இந்தியா மீள பெற வேண்டும் என்று தமிழகத்தை ஆளும் திமுகவின் மத்திய குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. கச்சத்தீவு சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் எம்மிடம் கோரிக்கை எதையும் விடுக்கவில்லை. எனவே இந்தியாவில் உள்ள கட்சிகள் கூறும் விடயங்கள் முக்கியம் பெறாது. இந்திய அரசாங்கம் கோரிக்கை விடுவதால் அது பற்றி பேச்சு நடத்தலாம் என்றார். பொருளாதார மீட்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் பற்றி பெற்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே சாரும் என மொட்டு கட்சியின் பொது செயலாளர் சட்டத்தனி சாகர காரியவசம் தெரிவித்தார். ரணிலின் பொருளாதார கொள்கையை கடுமையாக விமர்சித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எந்தவித மாற்றம் இல்லாமல் அந்த பொருளாதார கொள்கையை முழுமையாக செயற்படுத்துகிறார். 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்தின. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் தீர்மானங்களை எடுத்தோம். இதற்கமைய மாறுபட்ட அரசியல் கொள்கையை கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கினோம். இருப்பினும் நமது ஆதரவை தவறான வகையில் பயன்படுத்த முயற்சித்த போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். பொதுஜன பெரமுனவை பலவீனப்படுத்தி தமது அரசியல் செல்வாக்கை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக கடுமையாக செயற்பட்டதால் கட்சி என்ற ரீதியில் எமக்கான இருப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளோம். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன. வெறுப்புகளை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தனர். ஆகவே வெறுப்பு அரசியல் நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் என்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் ரோகண விஜயவீரவின் மரணத்துக்கு பின்னர் அவரது குடும்பத்தார் கடற்படை முகாமிலேயே பராமரிக்கப்பட்டனர். அதுக்கு மக்களின் வரிப்பணமே செலவிடப்பட்டதால் தவறில்லை என்றால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சட்ட ரீதியாக உதவி பணம் பெற்றது எவ்வாறு அது தவறாகும்? முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர அமைச்சர் நலிந்த ஜெயதிசுடன் கேள்வி எழுப்பினார். தமது வாழ்க்கை செலவு குறைவடைய வேண்டும் என்பதை ஆட்சி மாற்றத்தினூடாக மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அவ்வாறு எந்த மாற்றமும் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. அரசாங்கம் அதாவது கடந்த காலத்தால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் காரணமாகவே இன்று நாடு வங்குரோந்து நிலையிலிருந்து மீண்டெடுக்கிறது. ஆனால் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதே தவிர குறையவில்லை. இன்று உப்பை கூட இறக்குமதி செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அன்று மஞ்சள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட போது கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. ஆனால் இன்று மஞ்சள் உற்பத்தியிலும் நாம் தண்ணீரை வடிந்துள்ளோம். அவ்வாறு இருக்க நாட்டை சூழ கடலை வைத்துக் கொண்டு உப்பை இறக்குமதி செய்ய நிலைக்கு குறுகிய காலத்துக்குள் இந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றார்.
எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஏற்றுக்கொண்டிருக்கு. எனவே கடந்த காலங்களில் மக்களிடம் பொய் கூறி அவர்களை மாற்றி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாட்டு அரசு தலைவர்களுக்கும் இடையில் பிரதான சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டன. எட்கா, மின் சக்தி மற்றும் வலுசக்தி துறை, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. இவை இதற்கு முன்னரும் பல்வேறு அரசாங்கத்தினால் அவதானம் செலுத்தப்பட்ட ஒரு காரணியாகும். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்பால் சென்று பதிலளித்துள்ளார். மஹிந்த, மைத்ரி, கோட்டா, ரணில் அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் விரைவாக செல்வதையே காணுகிறோம். தேர்தலுக்கு முன்னர் எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட பிரதான தரப்பு தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியாகும். தற்போது இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு அடிபணிந்துள்ளது. ஆனால் மக்களிடம் அதனை மறைக்கின்றது. இந்த ஒரு நாட்டுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களை எடுப்பதனால் அதனை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும். அதேபோன்று அன்று அவற்றை எதிர்த்துவிட்டு தற்போது சரியென ஏற்றுக்கொள்வார்களால் அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அன்று மக்களை நாம் ஏமாற்றிவிட்டோம், ஆனால் இதுவே யதார்த்தம் என்பதை அரசாங்கம் நாட்டுக்கு கூற வேண்டும் என்றார். அசர்பையான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் கஜகஸ்தானின் அக்டா நகரில் விபத்துக்குள்ளானதில் 35 பேர் பலியாகியுள்ளனர். 11 வயது சிறுவன் உட்பட 32 பேர் காயங்களுடன் தப்பியுள்ளனர். அசர்பையான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் எம்பரர் 190 ரக விமானம் 67 பேருடன் அசர்பையான் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்யாவின் சென்ஷாவில் உள்ள காக்ரனி நகருக்கு நேற்று காலை சென்றது. அங்கு கடும் பனிமூட்டம் இருந்ததால் விமானம் கஜகஸ்தானின் அக்டா நகருக்கு திரும்பிவிட்டது. அக்டா விமான நிலையத்தை நெருங்கிய போது பறவை கூட்டம் விமானத்தில் மோதியது. விமானத்தில் திசையை மாற்றுவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமானி உடனடியாக வேண்டுகோள் விடுத்தார். விமான நிலையத்தை சுற்றி பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென கீழே இறங்கியது. விமானத்தை மேலே எழுப்ப விமானி முயன்றார். ஆனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தாறுமாறாக பறக்க தொடங்கியது. விமான நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹஸ்பியன் கடற்கரையில் உள்ள நிலப்பகுதியில் வலது பக்கம் சாய்ந்த நிலையில் தரையில் மோதியது. இந்த விமானம் தீப்பற்றி எரிந்து விமானத்தின் அவசரகால கதவு வழியாக சில பயணிகள் வெளியேறினர். அவர்களை மீட்பு குழுவினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற இந்த விமானத்தில் பயணம் செய்த 35 பேர் உயிரிழந்தனர். 11 வயது சிறுவன் உட்பட 32 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். இவர்களில் 5 பேர் மட்டுமே பலத்த காயமடைந்திருக்கின்றனர். ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்குள் புகுந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரிநகர் சாலை பேருந்தின் சாரதி மற்றும் ஜாழ் சாலை நடத்துனர் மீது தாக்குதலை நடத்தி தப்பியோடிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்குள் நேற்று முன்தினம் மாலை நுழைந்த இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு காயமடைந்த இருவரும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அரசு பேருந்து துறையில் கடமையில் ஈடுபடும் ஜாழ் காரிநகர் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு செய்தனர். அத்துடன் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனும் இதுகுறித்து கலந்துரையாடினர். இவ்வாறான பின்னணியில் இந்த சம்பவம் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கடத்தொழில் அமைச்சர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து வெளிநாட்டு பெண்ணும் அவரது மகளும் நாடு கடத்தப்பட உள்ளனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு களுத்துறை சிறையில் இருந்த கைதிகள் சிலர் நேற்று விடுவிக்கப்பட்டனர். பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 16 பேர் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட கைதிகளில் ரஷ்ய பெண் ஒருவரும் அவரது 4 வயது மகளும் அடங்குவதாக சிறைச்சாலை அத்தியட்சகர் வசந்தகுமார் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் வெளிநாட்டு பெண்ணுக்கு களுத்துறை நீதிமன்றத்தினால் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிசர குடிவரவு தடுப்பு முகாமில் ஒப்படைக்கப்பட்ட மகளும் பெண்ணும் எதிர்வரும் நாட்களில் ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த 2 ரஷ்ய பிரதிநிதிகளும் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.